வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஷெஃப் பிரவீன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தோசை மசாலா எப்படி பண்ணலான்னு தான் நான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் 2026. எல்லாருக்கும் நல்ல மாதிரியாக அமையட்டும் என்னோடய வாழ்த்துக்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பொட்டேட்டோ நான் பாயில் பண்ண பொட்டேட்டோ எடுத்துருக்கேன். போட்டு நல்லா கையிலே மேஷ் பண்ணுங்கள். ரொம்ப மேஷ் பண்ண வேணாம், மீடியமாக மேஷ் பண்ணுங்கள். ஒரு கடாயை எடுத்துங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கொஞ்சம் உளுந்து போட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ண ஆனியன் போடுங்க. ஸ்லைஸ் பண்ண ஆனியன் போட்டு ரொம்ப வதக்க வேணாம், மீடியமாக வதக்குங்க. அது கூட கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு எதையுமே ரொம்ப வதக்க வேணாம், எல்லாமே மீடியமாக வதக்குங்க. ரொம்ப வதங்கினா நல்லா இருக்காது, மீடியமாக வதக்குங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து எண்ணெயில் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுங்க. பெருங்காயத்தூள் எண்ணெயில் வந்துச்சுன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேணாம், நம்ம டீ குடிக்கிற கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாஸில் ஆட் பண்ணுங்கள் போதும். தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் சால்ட் எதுவும் அதில் ஆட் பண்ண வேணாம், ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சால்ட்டு போட்டிருக்கோம். நீங்கள் லைட்டாக சால்ட்டு செக் பண்ணிங்க, ஃபைனலாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதில் போடுங்க. ஹை ஃப்ளேமில் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் பண்ணால் தான் நான் அது கரண்டிலையும் ஒட்டாது, அது கூட லகான்லேயும் ஒட்டாது. உங்களுக்கு சூப்பரான ஒரு தோசை மசாலா ரெடி ஆகிடும். அது கூட ஃபைனலாக கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் போட்டு நீங்கள் அதை பிக்கப் பண்ணிடலாம். ஓகே மக்களே, இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எது வேணால் கமெண்ட் பண்ணுங்கள்.